ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி ஸ்டோரி அவசரக்காரனுக்கு புத்திமட்டு. வாங்க கதைக்குள்ள போகலாமா? ஒரு நாள் ஒரு வியாபாரி கிட்ட ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி, சார் உங்ககிட்ட கிரிக்கெட் பேட் கிடைக்குமா? வர வச்சுதான்ப்பா தரணும். இரண்டாம் நாள். சார் நேற்று சொல்லிட்டு போனோம்ல, பேட் என்னாச்சு? இப்பதான்ப்பா சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் தான் வரும். சரி சார். மூன்றாவது நாள். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், தயவு செய்து உடனே வாங்கி கொடுங்க சார், ப்ளீஸ் சார் என்று மீண்டும் மீண்டும் கேட்டான். வியாபாரி அவன் அவசரத்தை பார்த்து, சரி அவனுக்கு தேவை இருக்கிறது போல என்று நினைத்து உடனே வெளியிலிருந்து பணம் போட்டு அந்த பொருளை வாங்கி அரேஞ்ச் பண்ணினார். சில நாட்களுக்கு பிறகு கஸ்டமருக்கு வியாபாரி போன் பண்ணினார். அவன் அமைதியாக, சார் நான் 2 நாள் முன்னாடியே பேட் வாங்கிட்டேன் சார், உங்க பக்கத்து கடையில் பேட் இருந்தது, தேங்க்யூ சார் என்று சொன்னான். அப்போ அந்த வியாபாரி வருத்தத்துடன், வாங்கி வைத்த பொருள் என்னாகும்? அவன் சொன்ன அர்ஜென்ட் காரணத்துக்காக நம்ம பணம் போட்டு வாங்கி வைத்தோமே, இப்போ அதை யாருக்கு விற்கிறது? எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? அந்த ஒரு பொருளை வேற ஒருத்தருக்கு தேவை வருமா இல்லையா? எதுவுமே நமக்கு தெரியாதே. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்றாங்களோ, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு. வியாபாரத்தில் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? யாராவது அர்ஜென்ட் என்று சொன்னால் முதலில் அட்வான்ஸ் பணம் வாங்கிவிட்டு தான் பொருள் வாங்க வேண்டும். அதற்கு பிறகு தெளிவா சொல்ல வேண்டும், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தால்தான் நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். வெளியிருந்து வாங்கி கொடுக்கிற பொருள் இது, அதற்கு பிறகு கேன்சல் பண்ண முடியாது. இப்படி சொன்னால்தான் வியாபாரி பாதுகாப்பாக இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன். அவசரமா பேசுறவனை நம்பி உடனே ஓட வேண்டாம். வியாபாரத்தில் அவசரம் இருக்கலாம், ஆனால் அறிவும் இருக்க வேண்டும். இது போன்ற கதைகளை கேட்கவும் பார்க்கவும் குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. பாய்.